இப்போ ஒரு 5 கிரகம் வரப்போகுது. அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? 3, 4, 5, 6 ஜூன் மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கரெக்டா அந்த மக்கர லக்னம் பஞ்சமஸ்தானத்துல இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கையோட குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது முழுக்க பித்ரு காரியங்கள், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள். எதுக்கு இது ரெண்டுமே பேசணும்னா 6ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசைங்கிறது ஜூன் 3, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6 இந்த 4 நாட்களுமே குழந்தை பிறப்புங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் தப்பா பண்ணிட்டு தலை வெளியே வந்தோடனே குழந்தை பிறந்துச்சுன்னு சத்தம் போடக்கூடாது. அது கிடையாது. அம்மாவுக்கும் பையனுக்கும் இல்லை குழந்தைக்கும் இருக்கக்கூடிய நீங்க போன ஜென்மத்தில் பண்ணிருக்கக்கூடிய புண்ணியங்கள் நிறைய இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் 5 கிரக சேர்க்கை வருது. அந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது பார்த்திருக்கீங்க? பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உடுப்பி. அங்கதான் வந்து மத்வ சரோவர்னு இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த மத்வ சரோவரில் போய் குளிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அந்த சந்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். ஆனா அந்த குழந்தை ரிஷப லக்னமா பிறந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உகந்த நாள். விருச்சிக லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு அந்த நாள்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. சாமி சுகமே சொல்ல சாமி. வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீரங்கம் குரு பூஜை மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறைய மக்கள் அதை பாராட்டினாங்க. பகவானுடைய அனுகிரகம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நிறைய மக்கள் பார்த்துருக்கேன், நிறைய மக்கள் பாராட்டினாங்க. நிறைய தானங்கள் பண்ணீங்க. என்னென்ன தானங்கள் பண்ணீங்க சாமி? ஒரு நேர். அதாவது இந்த குரு பூஜை செய்யக்கூடிய விதானம்னு ஒன்று இருக்கு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த இடத்துல வரக்கூடிய குருவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ஹோமம் பண்ணியிருந்தோம். குரு பயிற்சி யாகம் பண்ணோம்ல, அதில் என்னன்னா மெயின் சுக்கரஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் இந்த யாகத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆஸ் பர் முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்க்கப்படுது, அதுதான் வேலை செய்யும். இந்த ஆக்சுவலாக குருஸ்தானம்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு குரு கனெக்ட் ஆகும். அதில் முதல் விஷயம் பிராமணர்கள், வைதீகர்கள், ஆன்மீகவாதிகள், இவங்க எல்லாமே குருஸ்தானத்தில் இருப்பாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்னு பிரிப்போம். அந்த ஃபர்ஸ்ட் கிரேடில் யாரெல்லாம் வந்து வைதீகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிராமணர்கள். ரெண்டாவது பிரம்மச்சாரிகள், வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம குருஸ்தானத்தில் எடுத்துப்போம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா யானையை குருவாக கொண்டு இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்துலலாம் வந்து ஒரு யானையை தானம் பண்ணான்னா அவனுக்கு சகல விதமான தோஷம் போயிடும்னு சொல்லுவோம். ரீசெண்டாக இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு 1 வருஷம் முன்னாடி ஒரு யானை இறந்தது நல்லதா இல்லையான்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக ராஜாவிற்கான ஸ்தானம் குருவுடைய அம்சம்னா அது யானையை கொண்டு வருவோம். இன்னொன்று நட்சத்திரஸ்தானம் பிரகாரம் மேஷத்திலிருந்து அது வந்து ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறதுனால மேஷத்தில் கூடிய அஸ்வினி நட்சத்திரம் தான் பூலோகத்துக்கான பிராரம்பம். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரக வாசம்னு சொன்னாவே அது அஸ்வினி நட்சத்திரம் தான். அஸ்வினி நட்சத்திரம்னு சொன்னால் அஸ்வாரூடனம்னு சொல்லுவோம். அஸ்வா பூஜை, அஸ்வா பூஜைன்னு என்ன அர்த்தம்னா ஹார்ஸ், அதாவது குதிரையை நம்ம அதை கனெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் குருவுடைய ஸ்தானம். இதுக்கும் மேலே காமதேனுங்கிறது மிகப்பெரிய குருவுடைய வாசம். அதாவது 33 தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம்னு பார்த்தா அது காமதேனு. அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே குருவுடைய ஸ்தானம். இது எல்லாத்துக்கும் நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் ஒரு தோஷம் ஒருத்தருடைய ஜாதகத்திற்கு அந்த தோஷம் கழிய வேண்டும் அப்படின்னா அது பேர் ஹிரண்ய தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிரண்யம்னா என்னன்னா கோல்டு. 1/4 கிராம் கோல்டு கொடுத்தாலும் சரி, 1 கிராம் கோல்டு கொடுத்தாலும் சரி, அந்த ஹிரண்ய தானம் பண்ணாதான் உங்களுக்கு தோஷம் வந்து கிளியர் ஆகும். யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணாங்களோ அத்தனை பேருடைய சங்கல்பம் படிக்கிறதே 2.25 மணி நேரம். நிறைய பேர் இல்லை, எவ்வளோ பேர் பண்ணி 2.25 நேரம். ரெண்டாவது என்னன்னா ஒரு டீமை டோட்டலாக 9 பேர் பிராமணர்களை வச்சுருந்தோம். 120 குழந்தைகள் பிரம்மச்சாரிகள். அது அத்தனை பேரையும் அந்த லைவ்ல காட்ட முடியல. 9 பேருக்கு மட்டும் நம்ம தான தர்மம் பின்னாடி போய் வேத பாடசாலையில் தனியாக நம்ம வந்து தான தர்மம் பண்ணோம். அதில் என்ன 3 டீமாக பிரிச்சுட்டோம். ஒவ்வொரு டீமை ஃபுல்லாக ஹோமம் பண்ணுறதுக்கு மட்டுமே, சங்கல்பம் சொல்கிறதுக்கு மட்டுமே, இன்னொரு டீம் வந்து துவஜாரோடம் பண்ணுறதுக்கு, மற்ற பூஜைகள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பிரிச்சாச்சு. அதனால் அது ரொம்ப சக்கிரமாக நடந்தது. நிறைய பேரை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் போய் சேர்ந்து அவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உடனே நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம பக்தி இன்ஃபினிட்டி சேனலுக்கு ஒரு நன்றி சொல்லணும். செந்தில் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் இருந்து பண்ணும் பொழுது உங்கள் சேனலும் வரணும். நம்மளுடைய ரொம்ப முக்கியமாக நம்ம கலாச்சாரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. நிச்சயமா சாமி. ஏன் இந்த குரு பயிற்சி ஆகத்தை ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, அடுத்து பேச போகிறோம், அது ரிலேட்டடாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 கிரகம் வரப்போகுது. அந்த குரு பயிற்சியில் பெரிய அதிசயம் அதுதான்.
அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? சரி, அதாவது 36லேருந்து 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரிஷபத் ராசியில் எப்பெல்லாம் குரு பயிற்சி அடைஞ்சதோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி அமாவாசை வரைக்குமே அந்த ரிஷபத்தில் அந்த சந்திரன் கிராஸ் ஆகக்கூடிய நேரம். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 கிரகம் உட்காந்துருக்குது. குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன், பஞ்ச கிரகங்கள்னு சொல்லுவோம். 5 கிரகங்கள் ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த 3-4 நாட்களில் அமாவாசையை விட்டுட்டோம். அமாவாசை பேசிக்கலாக நல்ல நாள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பௌர்ணமி தான் நல்ல நாள், சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சந்திர பலம் இல்லைன்னா மனசு பலமாகவே இருக்காது. அமாவாசைனா இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம். சில பேருக்கு அமாவாசை யோகமாக இருக்கும், சில பேருக்கு அது தோஷமாக இருக்கும். 99% அமாவாசைங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால நம்ம ஊரில் வந்து எதை ஆரம்பிச்சாலும் அமாவாசையை ஆரம்பிக்கணுங்கிற கான்செப்ட் வந்து தப்பான கான்செப்ட். பேசிக்கலா அன்னைக்கு வந்து பூஜை புனஸ்காரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பண்ண வேண்டிய விஷயம் ஓன்லி பித்ருக்களுக்கான காரியம் மட்டும்தான். இறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் எல்லாமே நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த சைடு அமாவாசை, இந்த சைடு பௌர்ணமி. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பௌர்ணமியில் பண்ணக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பௌர்ணமிங்கிறது முழு பலனை குடிக்கும். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்தில் அஜ்ஞாதவாசம் போகும்பொழுது ராஜாக்கள் எல்லாமே ஒரு வனாந்திரவாசம் போவாங்க. போய் நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அந்த சந்திர பலம் வரும்பொழுது அவன் ராஜா போல நல்லா சாப்பிடுவான். நம்ம ராஜாவுடைய உணவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல நடக்கும். அதனால அந்த பௌர்ணமியுடைய பலனுங்கிறது மிகப்பெரிய பலன். அப்போ அங்கே ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முழுக்க இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானம். இது முழுக்க அமாவாசைக்கான. அமாவாசை இருள்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதனால பொதுவாக என்ன சொல்லலாம், அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல விஷயம் ஜாகிரதையும் பார்த்து பண்ணுங்கடான்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது முழுக்க பித்ரு காரியங்கள், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், தான தர்மங்கள், பசுமாட்டுக்கு அகத்திகீரை தானம் பண்றது, இதெல்லாம் பெரிய ஒரு யோகதாம்சத்தை கொடுக்கும். எதுக்கு இது ரெண்டுமே பேசணும்னா, 6ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசைங்கிறது மிகப்பெரிய யோகம், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதுல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம். அந்த மிருகசீரிஷத்துல போய் கரெக்டா சந்திரனை கிராஸ் ஆகி வெளியே போகும்போது அமாவாசை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களை சந்திரன் கிராஸ் பண்ணும். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, சுக்கிரனுடைய ஸ்தலம். ஸோ காசு பணம் பயங்கரமா வந்து நிறைய பேருக்கு ஃப்ளோ வரும். இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். இவன்லாம் ஜெயிப்பானா அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் இருக்கிறது. மெயின் கேள்வி, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, ஒருவேளை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் அந்த குழந்தை பிறப்பு, அதாவது நான் சொல்லக்கூடியது 3, 4, 5, 6 ஜூன் மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கரெக்டாக அந்த மகர லக்னம் பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கையோட குழந்தை பிறந்தாலும் சரி, கன்னி லக்னம் 9ஆம் இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி பஞ்சம கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு இயல்பாகவே நாடாளக்கூடிய, அரசாளக்கூடிய, மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரபாவம் அந்த ஜாதகத்திற்கு. அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த வீட்டுல அடுத்த ஒரு 7 தலைமுறைக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. சூப்பர். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அம்சம். அது வந்து சில பேருக்கு அமையும். இன்னொன்னு, இதை வந்து பொதுவான கருத்தா சொல்ல முடியுமே தவிர ரொம்ப எக்ஸாக்டான பலன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மெத்தடாலஜியில் எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் பார்க்கும்பொழுது 40 செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறுது. வெதர் யூ ஆர் பார்ன் இன் சென்னை ஆர் யூ ஆர் பார்ன் இன் கலிஃபோர்னியா, அதே ஜாதகம் தான் எல்லாருக்குமே இருக்கும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அதே நாளில் அதே தான். அவங்களுக்கும் குரு பார்வை இருக்கும், சனி பார்வை இருக்கும், செவ்வாயோடைய தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஏன் அவங்களுக்கு மட்டும் அடி வாங்குறது இல்லை, ஏன் அவங்களுக்கு மட்டும் அடி வருதுங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது 40 செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறக்கூடிய நிலைமைகளில் உங்கள் ஜாதகம் கரெக்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட்ஸ் மேட்சிங். இப்போ செந்தில் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா, சார் உங்கள் கால் முட்டியில் அடிபட்டிருக்கா நான் கேட்டேன்னா அதில் வந்து 9ஆம் பாவத்துக்கு 8 இருக்கும், 11ஆம் பாவத்துக்கு குரு அப்படின்னா லிகமெண்ட் டேர் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஜாதகத்தை பார்த்து. என்னுடைய கிளைண்ட்ஸ் நீங்கள் யாரை வேணால் செக் பண்ணலாம். என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே கமெண்ட்ல போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோன்னா உங்கள் ஜாதகம் கரெக்டான பலன் சொல்கிற மாதிரி கான்செப்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்களா 15 நிமிஷம் நான் பேசிடுவேன், அதான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அந்த 15 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னாடியுமே ஒரு 3 கேள்வி கேட்பேன். இந்த ஜாதகம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது கேது நின்ற நட்சத்திரம், சூரியன் 4, 8, 12 கூடிய பாவங்களை தொடர்பு பெற்று அவனுக்கு 12ஆம் பாவம் தொடர்புன்னா பாட்டி தலையில கேன்சர் வந்து இறந்தாங்களான்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்லுவான். இது வந்து சாமானியமான விஷயம் கிடையாது. அந்த ஜாதகத்துல கிரக காரகத்துவம் உங்ககிட்ட பேசும். எப்ப பேசும்னா நமக்கு அது தகுந்த மாதிரி நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்றது, காயத்ரி ஜபம் எல்லாம் கரெக்டா பண்ணும்பொழுது நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே சில ஜாதகங்கள்ல பார்த்தோன்னே
3ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் வந்து கேத்து, தான் நின்ற நட்சத்திரம் குரு 8 தொடர்புனா காதுல வந்து அதை பெரிய கட்டி வந்து எடுத்தாங்களாம் சின்ன குழந்தைன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான். இந்த குழந்தை வெறும் பேய் படமா பாக்குதா அப்படின்னு சொன்னா ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் பேய் படம் தான் பாக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய நேச்சர் நான் நிறைய பேர் நேத்து பார்த்த ஜாதகத்துல வரைக்கும் ஐ எம் ஹேவிங் எவிடன்ஸ் ஆஃப் திஸ் ஜாதகம். இதை வச்சு முன்ஜென்மத்துடைய கர்மாவை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமா முருகப்பெருமானுக்கு போன ஜென்மத்தில் நீங்க செய்திருக்கக்கூடிய தொண்டு, போன ஜென்மத்துடைய பந்தம், இந்த ஜென்மத்தில் நீங்க என்னவாக ஒரு விஷயம் நடக்க போறதுங்கிற ஒரு கான்செப்ட் புக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது அதிவிரைவா நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். முருகனுக்கு செய்த தொண்டு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கறதான் அந்த புக்கோடைய சூப்பர். அதுல இப்ப வந்து இருக்கக்கூடிய ரிஷி சுனக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூகேவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அதே மாதிரி 9ஆம் பாவகத்துடைய நின்ற உபநட்சத்திரம் செவ்வாய், தான் நின்ற நட்சத்திரம் குருவுடைய ஸ்தானம். ஸோ அவர்லாம் வந்து போன ஜென்மத்தில் மினிமம் 15லேருந்து 20 பெரிய முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தை ஜம்முன்னு நிறுவிருக்காரு எல்லா இடத்துலையுமே. அது யாரு என்னெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த ஜென்மத்தில் யாரு பிராப்தம்னு தெரியாது. அதனால தான் பிறந்திருக்கக்கூடிய பாரம்பரியம் இந்தியாவா இருந்தாலும் பிரிட்டிஷை போய் ஆளக்கூடிய ஸ்தானம்னா சூரியன் நின்ற நட்சத்திரம், செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன்னா 200 ஆண்டு காலம் நம்மளை வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆண்டிருக்காங்க. அது சாமானியமான யோகம்லாம் கிடையாது. உங்களுக்கு அவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆளுமை செய்யக்கூடிய தகுதி இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம், அவன் வம்சத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ராஜ பரம்பரையில பிறந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தின் பாரம் கனெக்ட் ஆகும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா 40 செகண்ட்லயே இவ்வளோ ஒரு ஜாதகங்களுடைய டிஃபரன்ஸ் மாறும்படுது. தோராயமா நம்ம சொல்லும் பொழுது 75% வந்து இந்த ஒரு 3-4 நாட்கள், ஜூன் 3, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6 இந்த 4 நாட்களுமே பயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதுல வந்து சுக்கிரன் வீட்டுல குரு இருக்கு சார், பகை கிரகம் சார்ங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் தான் வேலை செய்யும், அது நின்ற டிகிரி தான் வேலை செய்யும். பாவ காரகத்துவத்துல ஒரு பாவகத்துக்கும் என்ன டிகிரி கனெக்ட் ஆகுதோ தான் நின்ற உபநட்சத்திரம் தான் வேலை செய்யும். கரெக்டான கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இதுதான் அதோடைய பிராப்தம். ஒருவேளை யாருக்காரு வந்து இல்லை சார் நம்ம சி செக்ஷன் டெலிவரி பண்றோம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க வேணா நல்ல டேட் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பல நபர்களுக்கு நான் வந்து எக்ஸாக்டான நாளைக்கு நான் சொல்றது 2.25 நிமிஷத்துக்குள்ள கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7:10 7:12.20 செகண்டுக்குள்ள நீங்க தொப்புள் கொடி அறுக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறப்புங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. தலை வெளியே வந்தோடனே குழந்தை பிறந்துச்சுன்னு சத்தம் போடக்கூடாது, அது கிடையாது. அம்மாவுக்கும் பையனுக்கும் இல்லை குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுங்க அறுப்பப்படக்கூடிய ஸ்தானம் வந்து தொப்புள் கொடி. தட்ஸ் கால்ட் அம்பிளிக்கல் கார்டு கட் டைப் பண்ணக்கூடிய டைமிங். அதுதான் கரெக்டான ஜனிக்கக்கூடிய ஸ்தானம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி. அப்ப 3 விதமா பிரிக்கணும். எப்ப கர்ப்ப தாரணம் பண்ணுமோ அப்ப அம்மாவுக்கு கொடுக்குறாங்களோ அது கர்ப்பதானம், அது முதல் டைமிங். 2வது குழந்தை சிசுவாக ஜனிக்கக்கூடிய டைமிங். 3வது தலை வரக்கூடிய டைமிங். 4வது அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணக்கூடிய டைமிங். ஆக்சுவலி இதோட எல்லாத்தோட ரிசல்ட் நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், அங்கே வந்தேன் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கண்டேன் சீதை அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடிய நேரம் தான் ஹனுமான் வந்து ராமருக்கு போதிக்கூடிய விஷயம். ராமர் சந்தோஷப்படுறார், எஸ் இவர் பார்த்துட்டாரு, நான் அங்கே போனேன், அந்த வனத்தை பார்த்தேன், அதெல்லாம் கதை கிடையாது, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ண டைமிங் தான் ரொம்ப. அப்படி நீங்கள் ஒரு வேளை யாராவது விரும்புனீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கான கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த 2 மினிட்ஸில் அந்த ஜாதகம் பிறந்ததுன்னா நல்ல ஒரு இது கொடுக்கும், உங்க வம்சத்துக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். இதுக்கும் மேல அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பிராரப்த கர்மா. நீங்க போன ஜென்மத்துல பண்ணிருக்கக்கூடிய புண்ணியங்கள் நிறைய இருக்கும் பொழுது உங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் பிரம்மாண்டமான குழந்தைகளா இருப்பாங்க. அதுல நம்ம என்னதான் அதுல வேலை செய்யணும், கடவுள் தான் வந்து பரமாத்மன் தான் அல்டிமேட். நிச்சயமா நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை, we are just instruments, அவ்வளவுதான். ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க. ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்துல ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். நிச்சயமா சார். நீ இது மாதிரி ஜாதகங்களை பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட ஜாதகங்கள் நடந்திருக்கு, 1-2லாம் கிடையாது. ஏகப்பட்ட ஜாதகங்கள் கரெக்டாக டைம் குறித்து சில பேர் வந்து ப்ராடக்ட் மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா சார் எனக்கு வந்து அட்வொகேட் தான் வேணும் சார், பையன் என்ன பண்ணலாம் சார், அந்த நாள் அட்வொகேட் பிறப்பான். சில பேர்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது, கிடையாது. அந்த டைமிங்கில் என்னன்னா இதில் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அனஸ்தீஷியனிஸ்டோட டைமிங் முக்கியம். அவர் வரக்கூடிய நேரத்துலலாம் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் சொன்னது அந்த பூர்வ புண்ணியம் அங்கே கனெக்ட் ஆகும். கரெக்ட், யூ ஆர் ரைட், அங்கே வந்து கனெக்ட் ஆகும். 2வது பார்க்கும்போது டாக்டர்ஸோடைய டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களை மாதிரியே 10 பேர் படுத்துருப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணா நீங்க டாக்டர்ஸ் கூட ஒரு நல்ல அன்கோல் இருக்கணும், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், அவங்களுடைய கனெக்ட் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது நடக்கும். தட்ஸ் ஆல் பேசிக் ராபோ. அகைன் அது பூர்வ புண்ணிய பிராப்தம். நிச்சயமா பகவான் அனுகிரகம் அது நடக்கும். நிச்சயமா. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னா, இந்த 5 கிரக சேர்க்கை வருது. கரெக்ட். அந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது பார்த்துருக்கீங்க? ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஜாதகமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் தலைவர்கள் பல பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசன்ட் பாஸ்டா இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல நண்பர்கள், பல தலைவர்கள் வந்து
அந்த மாதிரி கிரக காரகத்துவம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை ரிஷபத்தில் இருக்கிறது. அதெல்லாம் சாமானியமான விஷயம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு லக்னஸ்தானம் பார்க்கும் பொழுது பஞ்சமாதிபதி செவ்வாய் ஜம்முன்னு உட்காரும் பொழுது அது ஆட்சி பெறக்கூடிய நிலைமைகள் வந்துடும். நிறைய அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி நிறைய சினிமாக்காரங்க, ரிஷபம் அப்படின்னு சொன்னாவே அது சினிமா கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நிறைய அந்த கோல்டு அண்ட் ஜுவல்லரி பேஸ்ட் ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும். அப்போ தான் அவன் பிறக்கும் பொழுதே குபேரனை தான் பிறப்பான்னு அர்த்தம். அதனால தான் சந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். சந்திரனுங்கிறது ரோஹிணி, அதே மாதிரி ஹஸ்தம், அதே மாதிரி திருவோணம். இந்த திரிகோணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அர்த்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய 3 விஷயமே 3 நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்கள். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உடுப்பி. அங்கதான் வந்து மத்வ சரோவர்னு இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த மத்வ சரோவரில் போய் குளிச்சுட்டு வெளியே வரும்பொழுது, இல்லைன்னா புரோக்ஷனம் தெளிக்கும் பொழுது அந்த சந்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். சூப்பர். ஆனா இந்த சந்திரன் கனெக்ட் ஆகக்கூடிய திரிகோணம் பார்க்கும் பொழுது இதுதான் குபேரஸ்தானம். எப்படிப்பட்ட குபேரஸ்தானம்ங்கிறது பேஸ்ட் ஆன் த ராசி, பேஸ்ட் ஆன் த லக்னம் அது மாறும். இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னா முகம் லட்சணம் பிரம்மாண்டமா இருக்கும். காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து கையில காசு பணங்கிறது அடுத்த ஒரு 4 ஜெனரேஷனுக்கு பிரச்சனை கிடையாது. இதே கண்ணியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துல வந்து கனெக்ட் ஆகக்கூடிய குழந்தையா இருந்தா அவனுடைய அறிவு வந்து யாரும் உடைக்கவே முடியாது. அதி புத்திசாலித்தனம், பயம், அதாவது அந்த செகண்ட்ஸ்ல அவனால வந்து என்னன்னு திங்க் பண்ணி எடுக்க முடியும். ஒரு பெரிய ஹஸ்தம் கம்யூனிகேஷனும் கரெக்டா இருக்கும். ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கப்ப ஈஸியா வீடு உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு உங்களுடைய நெத்தி பார்த்தோன்னா கதை சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஹஸ்தத்துக்கான ஒரு பிராப்தம். இந்த சைடு எடுத்து நீங்க திருவோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் இவரால பெஸ்டா பண்ண முடியும். இன்னொன்று டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள் சோ வெல், அதாவது யாரை எப்படி பார்த்துக்கணும், யாருக்கிட்ட என்ன சொன்னா வேலை நடக்குங்கிறது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்த பல பேர் பாத்தீங்கன்னா மளிகை கடை வியாபாரம் பண்ணுவாங்க, சாப்பாடு துறைகள் இருப்பாங்க, நிறைய பேர் போலீஸ்காரனா இருப்பாங்க, செவ்வாயோட ஸ்தலம் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த சந்திரனுக்கான ஒரு, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி. உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ, அவர் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம், இவர் இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் தான் இந்த ராசிகள்ல பேசிக்கலா நடக்கும். நிச்சயமா இதுல என்ன பெரிய யோகம்னா, அந்த குழந்தை ரிஷப லக்னமா பிறந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, மக்கர லக்னத்துல குழந்தை பிறந்தாலும் சரி, நான் சொல்றது இந்த ஜூன் இந்த ஒரு 3-4 நாட்கள் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். சாமானியமான அதிர்ஷ்டம்லாம் கிடையாது, பயங்கரமான அதிர்ஷ்டம். காசு பணம் எப்பவுமே இருக்கும். அதுவும் கண்ணியில பிறந்ததுனா அவங்க அப்பா பெரிய ஆளா தூக்கி விட்டுரும், டமால்னு ஒரே தூக்கு. அடுத்த ஒரு 48 நாள் 50 நாள் அவருக்கு பெரிய டேக் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை மகரத்துல அந்த குழந்தை பிறந்ததுன்னா அவங்க குழந்தை பெரிய ஆளா வளரும். இவருக்கு அந்த அரசியல் யோகம்ங்கிறது பெரிய விஷயமா வரும். சினிமாக்காரனா பயங்கரமா வருவாங்க, நிறைய படம் எடுப்பாங்க, ஆக்டர்ஸா இருப்பாங்க, கலையில பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும், பாட்டு நடனம் இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி வித்யா கணபதினு சொல்லுவோம், அதாவது வித்யை கொடுக்கக்கூடிய கணபதியோடைய யோகம் ஏற்படும். ஏன்னா கண்ணில கேத்து உட்காந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிராப்தம், எல்லாருக்கும் நடக்காது. இன்னொன்னு இது பிறக்கணும்னாவே உங்களுக்கு அந்த யோகம் இருந்தாதான் அது நடக்கும். நிச்சயமா நீங்க ராகுதி சேர்த்து எடுத்துருக்கீங்க, அந்த பயிற்சியும் சேர்த்து எடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். ராகு கேத்துக்கான ஸ்தானத்துல கேத்து கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்ப அது கூட திரிகோணங்க பாருங்க. ஆமா, ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறது அர்த்த திரிகோணம். சூப்பர் சாமி. இதே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உகந்த நாளா 3 நாள்? கண்டிப்பா உகந்த நாள், இல்ல டவுட்டே கிடையாது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் இது, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிக லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு அந்த நாள்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல்ல கொடி கட்டி பறக்கும். சூப்பர். 2வது மீனம் எடுத்துங்க. மீனத்துல செவ்வாய் ராகு கான்செப்ட், ரணம் ருணம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாங்க, மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க போய் இடத்துல சாதாரணமா பேசினாலே இவங்கள தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. என்னோட எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்கும். இவர் டெரரிஸ்ட் மாதிரி பேசுறவங்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து லாஸ்ட் ஒரு 8 மாதம் மோசம் தான். ஆக்சுவலாக ராகு கேத்து பயிற்சி ஆனதுலேருந்து அவங்களுக்கு மோசம் தான். இன்னொன்று லாஸ்ட் 1 மாதம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ராகு செவ்வாய் ரெண்டும் நின்ற நட்சத்திரம் புதனுடைய சாரம். ஒரு பேப்பரு ஒரு டாக்குமெண்ட்டுக்காக அடி விழுந்திருக்கும் பயங்கரமாக. அதனாலே வீட்டில் போர்லாம் நடந்திருக்கும். காலபுருஷனுக்கு 12ங்கும் பொழுது மேஷத்துக்கு பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க, நிறைய பாதங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இதெல்லாம் நிறைய ஒன்றா கான்செப்ட். அப்படி பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னத்துக்கு எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த பிஸ்னஸ் வேணால் ஆரம்பிக்கலாம். அதுவும் விருச்சிக லக்னம் இருக்கணும், நான் பெருசாக காசு படம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் மளிகை சாமான் ஸ்டோர் ஆரம்பித்தாலும் சரி, சின்ன பொட்டி கடை ஆரம்பித்தாலும் சரி, சூப்பராக செட் ஆகும். சூப்பர். இதே மீனத்தில் பிறந்த நபர்கள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய தொழில் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை நீங்கள் 10 பேருக்கு ஏஜென்சி மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கும். அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் இந்த ஆடம்பரமான வஸ்துவான விஷயங்களை பற்றி நீங்கள் பிரபலமாக பேசுறது. மீனத்தில் பிறந்த நபர்கள் யார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் சேர்க்கை. நீங்கள் வாழான்னு சொன்னாலும் சரி பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். மீன லக்னமாக பிறந்தாங்கன்னா இன்னும் பிரம்மாண்டம், அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
கடகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து எல்லாமே டபுள் லாபம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம் கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதியா இருந்தாலும் மினிஸ்டர் கன்ஃபார்ம், அதுல டவுட் கிடையாது. கடகத்துல பிறந்திருக்கக்கூடிய சாமானியன் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா பெரிய பணம் வரும். சூப்பர். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வீட்டை பெரியவங்க கிட்ட பணம் வரும். இந்த மாதிரி அசெட் மேக்கிங்கிறது அதிகரிக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அதுதான் அதுல பெரிய ஒரு சூப்பர் சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. சுகமே சுக சாமி. நமஸ்காரம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி.